நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எப்படி பண்ண? ஹாய் விஷ்ணு. லட்சுமி, எனக்கு இந்த ராஜி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் முதல் தடவை பார்க்குற மாதிரி ஆய் சொல்லுவாங்க. இல்ல ராஜி? என்ன விஷ்ணு, பயங்கரமா கலாய்க்கிற மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. சாச்சா, நான் எங்க உங்களை கலாய்க்க போறேன்? நீங்க கலாய்க்கிறத விடவா? நான் என்ன கலாய்ச்சேன்? ராஜி, கலாய்க்கிறதுனா கவுண்டர் வச்சு கலாய்க்கிறது இல்ல, சைலண்டா இருந்து வயலண்டா கலாய்க்கிறவங்க எல்லாம் பல பேர் இருக்காங்க. நீங்க கார்த்தியை கலாய்க்கிறீங்களே அந்த மாதிரி. என் நண்பன் அங்க எம்டி ஸ்டமக்ல கும்டி அடுப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கான். இந்த அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி வரதும் போறதுமா இருந்தா ரொம்ப கடுப்பா இருக்காது? இது இப்படி இப்படி நடந்து போச்சு, அதனால அதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு, இனிமே அப்படிலாம் ஆகாது, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பேச வேண்டியதானே? எதுவுமே பேசாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்துட்டு இருந்தா விஷ்ணு, என்ன? ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். அவ சைலண்டா இருக்கானா 2000 அர்த்தம் இருக்கும். அப்படி இப்படின்னு ஏதோ மொக்கையா ஒரு கதை சொல்ல போற, அதானே? நான் இந்த விஷயத்துல கார்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம கார்த்திக் சப்போர்ட் பண்றதா இருந்தா நியாயமா விட்ட பேசியே இருக்க கூடாது. வந்து நின்னதும் காட்டு இருக்கணும். என்ன பண்றது? இவங்களை அடிச்சா கார்த்திக் வலிக்குமேன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது காதலு, இது கப்சா. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். கேட்டல, விஷ்ணு ஒரு ஓட்டவாய். அவனால மனசுல எதையுமே வச்சுக்க முடியல. அவன் நினைக்கிறதெல்லாம் உளறிட்டு போயிட்டான். ஆனா இதுதான் ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கு. ஒருத்தர் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அவங்கவுங்க பர்சனல் விஷயம். காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது அவங்க தலையெழுத்து. ஆனா இருக்கு இல்லன்றத இழுத்தடிக்காதன்னு சொல்றேன்னு சொல்லி கெஞ்சல விடுறது, நாளைக்கு காலையில உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறது, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா ராஜி? இவ்வளவு நாள் என் கூட பழகிட்டு இவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. நான் கார்த்தியை லவ் பண்றேன். அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், கார்த்திக்கும் தெரியும். ஒரு தெளிவான மனசோட தான் கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அது முடியாம போயிடுச்சு. ராத்திரி 11 மணிக்கு காலையில மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஓடி போற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை இல்ல லக்ஷ்மி. என்ன காணோன்னதும் நான் ஏமாத்திட்டேன்னு நினைச்சிட்டீங்கல்ல. ஆனா எனக்கு என்னாச்சுன்னு யாருமே யோசிக்கல. ஹே, என்னாச்சு? வாயை திறந்து சொன்னாதானே தெரியும் என்ன ஆச்சுன்னு. சொல்லு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? நான் வரேன். நில்லு ராஜி, என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நானும் கார்த்திக்கும் சேரவே முடியாது. ஹே லூசு, அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு ராஜி. என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் என்ன திட்டுறீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டீங்களா? எனக்கும் இன்னொரு பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு லட்சுமி. ராஜி, 4 மாசத்துல கல்யாணம். நடுராத்திரியில ஏகப்பட்ட பொய்ய சொல்லி என்ன ஊரை கூட்டிட்டு போய் நிச்சயத்தை முடிச்சிட்டாங்க லட்சுமி. ராஜி, என்ன சொல்ற? நிஜமாவா? எங்க அப்பாவோட உயிர் முக்கியமான ஒரு கேள்வி வரப்போ என் காதல் தோத்து போச்சு லட்சுமி. வாராஜி, என்னத்த ஹாஸ்பிடல் போகாம இங்க வந்திருக்கோம்? கொஞ்சம் வா சொல்றேன். என்ன இது வாழை மரம் பந்தல்னா? உள்ள வா சொல்றேன். அப்பா. ராஜி, எப்படா வந்த? உக்கார் 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 உக்காருமா. டேய், ஒண்ணு இல்லடா, அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, அழுவாத. என்னப்பா நடக்குது இங்க? ஏமா உங்ககிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா? நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது வேலை இல்லாத வேலை செய்வாங்கன்னு. உங்களுக்கு நிஜமாவே ஒண்ணும் இல்லையேப்பா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்குப்பா இப்படியெல்லாம் ஒரு பொய்ய சொல்லி என்ன கூட்டிட்டு வரணும்? அது வந்துமா,
நான் வர்றது உங்களுக்கு தெரியும்லப்பா. ம், உன்னை கூப்பிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியுமா, ஆனா இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இங்க என்னப்பா நடக்குது? இல்ல ராஜிமா, புதன்கிழமை ஆபரேஷன் நாள் குறிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். ஒரு வாரமா அதை யோசிச்சு மனசே சரியில்லைம்மா. என்னப்பா நீங்க? உங்களுக்குலாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. மதுரையில பெரிய ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்றோம். நல்ல டாக்டருங்க. ஒரே வாரத்துல நீங்க எப்பவும் போல நடமாடலாம், பழைய மாதிரி மறுபடியும் நீங்க எல்லா வேலையும் செய்யலான்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னாங்கல்ல. டாக்டருங்களாம் அப்படிதாம்மா சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இது ஒரு சாதாரண ஆபரேஷன் தான். உங்களுக்கு எதுவுமே ஆகாதுப்பா. என் உயிர் எனக்கு பெரிய விஷயம் இல்லம்மா. உன்னை நினைச்சாதான் எனக்கு பதறது. நான் போயிட்டா உனக்கு யாருமா இருக்கா? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா? அப்பா, பதறாதம்மா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏன்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆபரேஷனுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை முடிக்க முடியலனாலும் உன் நிச்சயத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோமா. அப்பா, எனக்கு தெரியுமா இது உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்குன்னு. வேற வழியே இல்லம்மா, இது என் கடமைடா. உண்மையை சொன்னா நீ வரமாட்டேன்னு தெரியும். அதான் ஏதாவது காரணத்தை சொல்லி கூட்டு வர சொன்னேன். அதுக்கு போய் இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலம்மா. உங்களுக்கு சீரியஸ்னு போன் வந்ததும் நான் விடிய விடிய கார்ல அழுதுகிட்டே வந்தேன் தெரியுமா? மன்னிச்சிருமா ராஜுமா. அப்பா கொண்டு தோணுது சொன்னா நீ வருத்தப்படக்கூடாது. இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன்னு தோணுதுமா. அப்பா, இந்த நிச்சயதார்த்தம் தான் நான் பார்க்க போற கடைசி விசேஷமா. பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தது தப்புதாம்மா. அவங்க எல்லா சார்பிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோச்சிக்காதம்மா, போய் சந்தோஷமா ரெடியாவே. அப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையாப்பா? இல்லம்மா, உனக்கு பார்த்து வைக்கிற பையனை மறு பேச்சு பேசாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தல்லம்மா. அதாம்மா, எந்த ஊர்ல தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாமா. அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். உனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா. அம்மாடி, உன்னை ரொம்ப பயமுறுத்தி அப்பா அழ வச்சுட்டேன், மன்னிச்சுக்கம்மா. கல்யாணம் முன்ன பின்ன பண்ணிக்கலாம், அதுக்கு நிச்சயம் மட்டும்தாம்மா இன்னைக்கு. போம்மா, போய் ரெடியாகும்மா. அப்பா உனக்கு பிடிச்ச பச்சை கலர்ல புடவை வாங்கி வச்சிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும்மா. 1000 பொய்யும் சொல்லியிருந்தாலும் உன் கல்யாணத்துக்கு தாம்மா சொன்னோம். எல்லாம் நல்லதுக்கு தான்டா. போய் ரெடியாகும்மா. போடா, அழாதடா, போய் ரெடியாகும்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், கல்யாணத்துக்கு அப்புறம் கோவில்பட்டிக்கே போயிடலாமா? அங்க போய் என்ன பண்றது? கடலை மிட்டாய் எல்லாம் பண்ணலாம். கம்ப்யூட்டர் வேலையை விட்டுட்டு கடலை மிட்டாய் பண்ண சொல்றியா? ஏய், அந்த கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீயும் நானும் என் வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு கனவு சீன் எனக்கு எப்பவுமே வரும். அப்படியா? என்ன கனவு சீன் அது? ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேன்னா பூவாயி, நானா பாடலியே நீதான் பாட வச்ச, நானா பாடலியே நீதான் பாட வச்ச. ஏனுங்க, எதுக்கு இப்படி உச்சி வெயில உடம்பு வருத்தி வேலை செய்றீங்க? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்ல. அடி போடி கழுத.
நம்ம சேத்துல கால வச்சாதாண்டி பட்டணத்துல இருக்கிற ஐடி பசங்கெல்லாம் சாப்பிடுற சோத்துல கைய வைக்க முடியும். வெயிலுக்கும் புயலுக்கும்லாம் பயந்துட்டா இந்த நாடு என்ன ஆகும்? வாஸ்தவம் தான். ம், மத்தவங்க வயித்துக்கெல்லாம் கவலைப்படுறவங்க கொஞ்சம் தான் வயித்துக்கும் கவலைப்படலாம்ல. கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறமா வேலையை பாருங்க. நீ ஊட்டி விடுறத நான் வேணாம் நான் சொல்ல போறோம்ல. போங்க. இன்னும் பட்டணத்துல பக்கத்து சீட்ல உட்காந்து வேலை பாக்குற மாதிரியே பேசிக்கிட்டு. அந்த கம்பெனி கருமத்தை ஏன் புள்ள ஞாபகப்படுத்துற? ஆ, கஞ்சி குடிச்சாலும் கலப்பையை பிடிச்சாலும் கம்ப்யூட்டர் தொடக்கூடாது. கலப்பையை பிடிச்சிதான் கஞ்சி குடிக்கணும்னு இங்க வந்திருக்கோம். இப்போ எதுக்கு அந்த கம்பெனி ஞாபகப்படுத்துற? ஆத்தி அப்படிலாம் மறக்க முடியுமா? என் ராசாவை பார்த்தது அங்கதானே. ஆமால, என் ராசாத்தியை கண்டுபிடிச்சது அங்கதானே. ஆமா ஆமா. இருங்க. இந்த மாதிரி நீ தொடக்கிற ஒரு நிமிஷத்துக்காக தான் வேர்த்து விறுவிறுத்து வேலை செய்யறது. கல்யாணம் ஆகி 2 புள்ள பெத்தாச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ, சரி பெரியவன் எங்க? அவன் தாத்தா கூட சந்தைக்கு போயிருக்கான். அவனுக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்கணுமா, ஐயா வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி சின்ன பாப்பா என்ன பண்ணுது? சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கா. நீங்க சீக்கிரமா வரணுமா. ராஜி. என்ன ராஜி, என்ன? என் கோயில்பட்டி பேரழகே. ம், அப்புறம் விருதுநகர் ஐஸ்வர்யா ராய். போங்க, சரவண மீனாட்சி மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. வேற எப்படி கொஞ்சணும்? ஆபீஸ் கார்த்தி மாதிரி கொஞ்சுங்க. கொஞ்சிட்டா போச்சு. இருங்க இருங்க இருங்க. கொஞ்சறது கெஞ்சறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிடுங்க. ம், நீ தானே கொஞ்சம் சொன்ன. அதுக்குன்னு உடனே வா, நேரம் காலம்லாம் வேணாமா? ம், உன்னை கொஞ்சறதுக்கு எதுக்கு நேரம் காலலாம்? ராஜி, என்னங்க? நல்ல வேலை, கரெக்டா முடிவு எடுத்தோம். நெட்டெக் வேலை வேண்டாம், கோயில்பட்டியிலே விவசாயம் பண்ணலான்னு. அந்த வேலையை விடாம வச்சிருந்தோன்னு வை, நம்ம 2 பேரும் டிஎல் ஆக்கியிருப்பாங்க. டார்கெட்டு ரிசல்ட்னு கொன்னு எடுத்திருப்பானுங்க. ம், என்ன சிரிக்கிறவ? கரெக்ட் தானுங்க. அந்த விச்சு பையன் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பான். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் பதறாம சம்பாதிக்கணும். பகட்ட வாழலனாலும் பதட்டம் இல்லாம வாழணும். ம், நம்ம மட்டும் பட்டணத்திலே இருந்திருந்தா இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போமா? ம்ஹும். ஆமாங்க, ஆபீஸ்ல இருக்கும்போது அடிக்கடி பாடுவீங்கல்ல, இங்க வந்து ஏன் பாடுறதே இல்ல? பாடிட்டா போச்சு. சரையடுக்க போற வாணி ஐயையோ, என் உசுருக்குள்ள தீய வச்சான். ஐயையோ, என் மனசுக்குள்ள நோய தச்சான். ஐயையோ, ஏய் ராஜி, அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அழுறியா? எதுக்கு? எதுக்கா? இப்படிதான் அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்ணுவீங்களா? இப்ப என்ன, உன்னை பாழங்கிணத்துல தள்ளிட்டாங்க? நல்ல காரியம் தானே நடக்க போகுது. அதுக்கு என்கிட்ட கேட்காமல எனக்கு மாப்பிள்ளை பாப்பீங்களா? அத நீ உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ வந்தது உங்க அப்பா தான் தெளிவா சொன்னாருல்ல, அப்பவே வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்றது உங்களுக்கே தெரிய வேணாமா? இப்ப என்ன சொல்ல வர நீ? எனக்கு இந்த நிச்சயத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏய், சத்தம் போட்டு பேசாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. யார் கதுலயே விழுந்துச்சு அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும், எனக்கு என்ன? என்னடி இப்படி பேசுற? ஆமா, இவன் நிச்சயம் வேணான்றா? அதானே. ஏண்டி? கட்டிக்க போற மாப்பிள்ளைய கண்ணுல கூட காட்டாம எப்படி நீங்க நிச்சயம் பண்ணுவீங்க? இங்க பாருமா, இந்த மாப்பிள்ளைய உங்க அப்பா தான் பார்த்து முடிவு பண்ணிருக்காரு. ஏன் அவர் உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பாப்பான்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? யார் வேணாலும் பாக்கட்டும், கட்டிக்க போறவன் நான் பாக்கணும்ல. இப்படிலாம் பொம்பளைங்க நாங்க நினைச்சிருந்தா உங்க அப்பா, சித்தப்பா, மாமா யாருக்குமே கல்யாணமே ஆயிருக்காது. அப்ப எனக்கு பையனை பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லையா? இந்த கேள்வில நீ உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய நான் கேள்வி. கேட்கதான் போறேன். கண்டிப்பா இந்த நிச்சயம் நடக்காது. வாய் மூடு. ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே என்ன இது நடக்காது அது நடக்காதுன்னு போ, போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு.
இந்த நிச்சயம் நடக்காது. அதுல அவர் நெஞ்ச புடிச்சிட்டு உசிரியே விட்டுருவாரு. சித்தி, வேற வேற என்ன பண்ண சொல்ற? அவருக்கே உள்ளுக்குள்ள ஏதோ தோணு போய் தான் ஆபரேஷனுக்கு முன்னாடி உன் நிச்சயத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் ஊர்ல இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கோம். நீ என்னன்னா நிச்சயம் வேணா சொல்லி அவர் ஆபரேஷன் முன்னாடி கொல்ல பாக்குற. உன்னை பெத்து வளர்த்து இத்தனை வருஷமா நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருந்த உங்க அப்ப உனக்கு 7 ஜென்மத்துக்கும் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு உதவி செய்வேனா? அவரை கொன்னுடாத தாயி. ஏன் நான் சொல்றது நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. ஊரை கூட்டி உங்க அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயத்தை நிறுத்தின அவர் மானம் போயிடும். நீ என்ன நினைச்சிட்டு இந்த நிச்சயத்தை வேணான்னு சொல்றன்னு யாருக்கும் தெரியாது. ஊர்ல ஆளாளுக்கு 1000 கதை பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உங்க அப்பா உயிரோட இருப்பாருன்னு மட்டும் நீ நினைச்சிடாத. நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அப்புறம் உன் இஷ்டம். ஏய், அங்க யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு தான் நிச்சயத்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் குண்ட தூக்கி போட்டுறதமா? மலை மாதிரி உங்க அப்பா நம்பிட்டு இருக்காரு. அவர் முதுகுல குத்திடாத. இல்ல அத்தை. நீ எதுவும் பேசாத. வாயை மூடிக்கிட்டு உங்க அப்பா சொல்ற பையனுக்கு கழுத்தை நீட்டு. அவர் உனக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. அத முதல்ல நீ நம்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத்தனை நாளா உங்க அப்பா உனக்கு பண்ணதுக்கெல்லாம் நன்றி காட்ட வேண்டிய நேரம் இது. அந்த எண்ணம் கொஞ்சமாவது உனக்கு மனசுல இருந்தா ஒழுங்கா வா. இல்லனா நீ நினைக்கிறத பண்ணு. மாலதி, இந்த மாலை எடுத்து போய் வச்சிருமா. சரிங்கக்கா. என்ன ராஜி, உன் நிச்சயதார்த்தத்துக்கு உன் கூட வேலை செய்றவங்க யாரும் வரலையா? உன்னதான் கேக்குறாங்க ராஜி. ஏமா, இதுக்கு நீ யாராச்சும் அம்புட்டு தூரத்துல இருந்து கிளம்பி வருவாங்களா? எல்லாரும் கல்யாணத்துக்கு வருவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்க்காரங்க மாதிரி வராது. பத்திரிக்கை வைக்கலனாலும் பறந்து வந்துருவாங்க. சுந்தரி, சமயக்கட்டுல எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பாத்துருவாமா. ரேணு, நீங்க எல்லாரும் போய் அந்த பூ பழத்தட்டு எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிங்கக்கா. ராஜி, உன்னை என்னமோ நினைச்சேன். உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் யார் பெத்தவங்க சொல்றத கேக்குறாங்க. பையன் யாருன்னே பார்க்காம அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டியம்மா. அண்ணன் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கோம், நம்ம கிழிச்ச கோட்டை ராஜி தாண்ட மாட்டான்னு. மாமாவோட வளர்ப்பு அப்படி. ஏன் ராஜி, அவசரமா கிளம்பி வந்துட்டியே, ஊருக்கு யாருக்கும் போன் பண்ணி சொல்ல மாட்டியா? உன்கிட்டதாம்மா கேக்குறேன். என்ன சொல்லணும்? இல்ல, உனக்கு நிச்சயம்னு சொன்னா சிரிப்பாங்க. எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு என் சித்தியாத்தையும் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா எனக்கு நிச்சயம் பண்றாங்கன்னு சொன்னா யாராவது உங்களை மதிப்பாங்களா? இல்ல ராஜி, போய் உங்க வேலையை பாருங்க அத்தை. இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. பெத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதைய மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு மாமா சொல்லி கொடுக்கல போல. வா. மாமா, என்னப்பா மாப்பிள்ள வரலையா? இந்தாங்க. மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்காரு. ஏப்பா அம்புட்டு தூரத்துல கட்டி கொடுக்குவாப்பா பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்த? எங்கேயோ கண்காணாத இடத்துல ஏன்பா கட்டி கொடுக்குற? இல்லப்பா, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி வேலையை மாட்டிட்டு மெட்ராஸுக்கு வந்துடுறாரு. அதானே பார்த்தேன். ஆறுமுகமாவது அவ்வளவு தூரத்துல கட்டி கொடுக்கறதாவது. ஆமா, 2 நாள்ல பேசி இப்படி நிச்சயத்தை முடிச்சிட்டியப்பா? இத நான் 3-4 மாசமா பேசிட்டு தான் இருக்கேன். முந்தா நேத்து தான் முடிஞ்சது. நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணுமேனு டப்புன்னு முடிச்சிட்டேன். பத்திரிக்கை போட்டுலாமா? ஐரே, பையனோட தாய் மாமா இன்னும் வரல. இதோ வந்துட்டாரு. வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் மன்னிக்கணும், நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பரவாயில்ல, உட்காருங்க. ஐரே, ஓலைய படிங்க. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. நீங்க 2 பேரும் போய் ராஜியை கூட்டு வாங்க. போங்கம்மா. ராஜிமா, பெரியவங்களை பார்த்து கும்பிட்டுக்கம்மா.
ஐயரே இப்போ நீங்க ஓலைய வாசிங்க. வாய்ச்சுறேன். நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீ 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 ஆறுமுகம் லட்சுமி அம்மாள் குமாரத்தி செல்வி ராஜலட்சுமிக்கும் உடன்குடியைச் சேர்ந்த அழகேசனின் பேரனும் ஜானகி அம்மாளின் சீமந்த புத்திரனுமாகிய குணசேகரனுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக இரு வீட்டார் முன்னிலையில் பெரியோர்கள் சான்றோர்கள் இவர்கள் சம்மதத்துடன் இன்று மேற்கூறிய மணமக்களுக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. திருமண நாள் பின்பு பத்திரிகைகளில் தெரிவிக்கப்படும். சர்வ மங்கள பிராப்தி ரஸ்தோ. எல்லாரும் சந்தனம் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் கொடுங்க. குங்குமம் கொடுங்க. தட்டை எடுத்து கொடுமா. ராஜாதி ராஜாய பிரகஸ்ய சாகினே. எல்லாரும் குங்குமம் எடுத்துட்டேளா? இவாளுக்கும் கொடுங்க. சமே காமாங்கா மகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்வரனோ ததாது. கார்த்திக், விஷ்ணு எங்க? அவன் இப்பதான் சாம்பார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். மத்த குழம்பு ரசம் மோர் வழியா வரதுக்கு எப்படியும் இன்னும் 15 நிமிஷம் ஆகும். ராஜி, நீ கூட நீ கல்யாணம் பொண்ணு மாதிரி தான் இருக்க. சீரியஸா தான் சொல்றேன். இந்த சுடிதார்ல மல்லிகைப்பூலாம் வச்சு பாக்குறப்ப கல்யாண பொண்ணு மாதிரி தான் இருக்க. எங்க ஊர்ல எல்லாம் கல்யாண பொண்ணுங்கெல்லாம் வித்தியாசமா இருப்பாங்க. எப்படி? மினிமம் 1/2 கிலோ இல்ல 1 கிலோ நகை போடுவாங்க. 1 கிலோவா? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் கிராம் கிடையாது, கிலோ கணக்கு தான். உங்களால தான் டாலர் விலைலாம் ஏறுதா? ராஜி, என்ன உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஆசை? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன் பசங்களுக்கு இருக்காதா? பசங்களுக்கும் தான். அப்ப நீ சொல்லு, உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு. நான் தானே முதல்ல கேட்டேன். உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு சொல்லு. எனக்கு ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஏன் அப்படி ஒரு ஆசை? எங்க பக்கம்லாம் கல்யாணம் பண்றப்போ கல்யாணத்துல மழை வரக்கூடாதுன்னு வெயில் காலமா பார்த்து வைப்பாங்களாம். கச கசன்னு கூட்டத்துல வேர்த்து ஊத்தி பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கவே சகிக்காது. ஊட்டி மாதிரி ஒரு இடம், திறந்த வெளியில நிறைய பேர் சேர் போட்டெல்லாம் உட்காந்துருப்பாங்க. நடுவுல நல்ல அழகான மேடை, மேடைக்கு பின்னாடி ஒரு ஏரி, அதுக்கு பின்னாடி அப்படியே மலை. நல்ல குளு குளுன்னு ஒரு டெம்பரேச்சர்ல அக்னி குண்டம் வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த நேச்சரோட சத்தத்தை கெடுக்காம ஒரு சாஃப்டான மியூசிக், புல்லாங்குழல்ல வச்சுக்கோயேன், எப்படி இருக்கும்? ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. சரி, உனக்கு கல்யாணம் எப்படி பண்ணிக்கணும்னு ஆசை? நல்ல ஒரு ஊர்க்கார பொண்ணா பார்த்து. ஹலோ, சாரி, ஊர்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேல தாளம் பேண்ட் சத்தத்தோட சும்மா பரபரப்பா கல்யாணம் பண்ணேன். நிஜமாதான் ராஜி. ஊருக்கு வெளியே வண்டியை நிறுத்தி வெடிய போட்டு மேல தாளத்தோட சும்மா 10 பேர் டான்ஸ் ஆடணும். 10,000 பேர் பாக்குற மாதிரி சும்மா அப்படியே பஜார்ல நடந்து வந்தா பாரா. உனக்குள்ளே இப்படி ஒரு ஆசை இருக்கா கார்த்தி? ஆமா ராஜி. வரிசையா மாமா மச்சாலாம் மாலை போட்டு சங்கிலி போட்டு மேடையில ஏறி மாமா முறை சித்தப்பா முறை இப்படி கல்யாணம் ரொம்ப நேரம் நடக்கணும். தலை நிறைய பூவோட நேட்டிவிட்டியா ஒரு பொண்ணு 10-15 பேர் மேடைக்கு கூப்பிட்டு வரணும். அவளை இடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணணும். இதுல ஐயர் வேற ஈரமான விறகெல்லாம் போட்டு புகையே வேற கலப்புவாரு. 10-15 போட்டோகிராஃபருங்க சும்மா பளிச்சு பளிச்சுன்னு போட்டோ எடுக்கணும். ஒரு கேவலமான ஆர்கெஸ்ட்ராவை கூட்டிட்டு வந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தானே பாட்டை பாட சொல்லி அவங்களும் பக்கத்துல இருக்கிறவன் என்ன பேசுறான்னு கேட்காத அளவுக்கு சவுண்ட் வச்சிருவாங்க.
மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் ஒன்றா அடிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்புறம் பரபரப்பாக ஒரு பெரிய இலை போட்டு வீடியோக்கார மூஞ்சிலேயே லைட் அடிக்கிற மாதிரி பொண்ணு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடணும். பொண்ணை நம்மளுக்கு ஊட்ட சொல்லுவாங்க, பொண்ணு எனக்கு ஊட்ட, நான் பொண்ணுக்கு ஊட்ட, இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் ராஜி. நிஜமாவா சொல்ற கார்த்திக்? ஆமா. அப்படின்னா ராஜி, உனக்கு எதனா பொண்ணு தெரிஞ்சா சொல்றியா? ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா. ஆனா அந்த பொண்ணு வேற மாதிரில கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுது. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா அந்த பொண்ணு எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கும். அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். ராஜி, என்ன கார்த்திக்? உன் கையை கொஞ்சம் கூட. எதுக்கு? குடு சொல்றேன். என்ன ஜோசியம் பார்க்க போறியா? ஆமா, காட்டு. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. கார்த்திக், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, என்னம்மா நீ போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? என்னம்மா அப்பா மேல இன்னும் கோபம் போலையோ? உங்க மேல எனக்கு என்னப்பா கோவம்? இல்லம்மா, திடுதிப்புன்னு நிச்சயத்தை முடிச்சிட்டனே, அதான். நல்ல பையம்மா, அருமையான இடம், அதான் விட்டுட வேணாமேன்னு. என்னம்மா இதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? எப்பப்பா கேக்குறீங்க? இந்த கேள்வி நிச்சயத்துக்கு முன்னாடி கேட்கணும்னு தோணவே இல்லைல்ல. அப்போ உனக்கு பிடிக்கலையாம்மா? நல்ல பையம்மா, நமக்கு ஏத்த இடம், உன்னை நல்லா பாத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. உனக்கு பாக்குற மாப்பிள்ளைய நான் சாதாரணமா பாப்பேனா? வீட்டுக்கு ஒரே பையன், உன்னை ராசாத்தி மாதிரி பாத்துப்பான். என்னம்மா எதுவுமே பேச மாட்ற? அதான் எனக்கு பதிலா எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டு இருக்கீங்களேப்பா. பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்கு, நல்லா இருப்பேன்னு. அப்புறம் நான் என்னத்தப்பா பேசுறது? இல்லம்மா. இப்ப என்னப்பா, நானும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்பா நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானே நீங்க ஆறுதல் பட்டுப்பீங்க, அப்படிதானேப்பா? என்னம்மா இப்படிலாம் பேசுற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. மாப்பிள்ளை யாருன்னு நான் பார்க்கவே இல்ல, பேசவே இல்ல, பழகவே இல்ல. ஆனாலும் எங்க அப்பா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ராஜிமா, நீ ஏம்மா இப்படிலாம் பேசுற? மனசுல பட்டது கூட பேசக்கூடாதாப்பா? நெஞ்சு வலின்னு வர சொல்லிட்டு நான் மூஞ்சி கூட பார்க்காத ஒரு பையனோட நிச்சயம் பண்ணிட்டு இப்ப பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்கப்பா? அப்பா உனக்கு என்னைக்குமே பிடிக்காத பண்ண மாட்டோமா. உங்களுக்கு புரியலப்பா, விடுங்க. என்னடா எனக்கு புரியலன்னு சொல்ற? வீட்டுக்கு ஒரு சாதாரண பொருள் வாங்கினா கூட அது நல்லதா கெட்டதான்னு பார்த்து பார்த்து வாங்கணும்பா. உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறப்போ அது அவளுக்கு பிடிக்குமான்னு நீங்க யோசிக்கவே இல்லையேப்பா. ஏமா நீ அந்த பையனை பார்த்தது கூட இல்ல, எப்படிமா அவனை பிடிக்காதுன்னு சொல்ற? அதேதான்ப்பா நானும் கேக்குறேன். அந்த பையனை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அந்த பையனை எனக்கு பிடிக்கும்னு நீங்க எப்படி நம்புறீங்க? ஏமா உனக்கு வேற யாரையாவது கட்டிக்கணும்னு ஆசை இருக்கா? அத பத்தி இதுக்கு மேல பேச வேணாம்ப்பா. நீங்க எனக்கு பிடிக்கும்னு நினைச்சு ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டீங்க, இப்ப நிச்சயமா முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவனை பிடிக்குமா இல்லையானா நீங்க கேட்க வேணாம்ப்பா. நீங்க எந்த பையனை வேணாலும் பாத்துருக்கலாம்ப்பா. ஆனா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம். கேட்கலையேப்பா. நாளைக்கு என் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஒரு மாப்பிள்ளை பார்த்தா கூட நான் அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்பேன்ப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவங்க கிட்டயும் நான் கேட்பேன்ப்பா, கண்டிப்பா கேட்பேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய சம்பந்தமா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ப்பா.
ஏமா இத நேத்து ஏன் சொல்லலன்னு கேக்குறீங்களாப்பா? எப்படி சொல்ல முடியும்? நீங்க என் கைய பிடிச்சுக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனா திரும்ப உயிரோட வருவனா இல்லையான்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. அத்தையும் சித்தியும் என்னடானா நான் உங்ககிட்ட பேசினாலே உங்க மூச்சு நின்னுடும்னு பயமுறுத்தினாங்க. இதுக்கு நடுவுல நீங்க ஊரை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த நிச்சயம் நின்னு போனா உங்க மானம் போயிடும். இந்த சூழ்நிலையில என்னை என்னப்பா பண்ண சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, என் வாழ்க்கை தான் முக்கியம்னு என்னால நடந்துக்க முடியலப்பா. ஏன்னா எனக்கு நீங்க முக்கியம். உங்க உடம்புக்கோ இல்ல மனசுக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாதுப்பா. ஏன்னா நீங்க தான் எனக்கு உயிருப்பா. இதே மாதிரி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிச்சயத்தை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க, என்ன கேட்டிருப்பீங்கப்பா. இவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டேமா. இவ்வளவு நாள் உனக்காக நான் பார்த்து பார்த்து வாழ்ந்த வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டியம்மா. கண்ணு அப்பாவை மன்னிச்சிடுமா. அப்பா என்ன கேட்காம செஞ்சிட்டீங்கன்னு தான் எனக்கு கோவம், மத்தபடி எதுவுமே இல்ல. இல்லம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ஐயோ என்ன பண்ணீங்க? நான் தான்ப்பா தெரியாம பேசிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா. இத பத்தி தேவையில்லாம கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இல்லம்மா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்லப்பா, நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். முதல்ல போய் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கப்பா. 3 நாள் ஆபரேஷனை வச்சுக்கிட்டு கண்டதை யோசிச்சு மனசுக்கு எடுத்துக்காதீங்க. போங்கப்பா போங்கப்பா. Ha ha ha!